தொகுதி மறுவரையறை சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யும் போது திமுக வெளிநடப்பு செய்யப்போவதாக தகவல் வருவதாக தெரிவித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்தை காப்பாற்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அடகு வைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுவரை கண்டிப்பா தமிழக மக்களுக்கும் சரி, தென்னிந்திய மக்களுக்கும் சரி மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மசோதா கொண்டு வரப்பட்டார். ஸோ திமுக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இதுல வெளிநடப்பு செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா? இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்திலே அவர் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே திமுக மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். அவர் இன்று மொத்தமாக தமிழக மொத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்து விட்டவர்கள் எல்லாரும். அதற்காக இதுவரை பதில் இல்லை. இப்ப நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் எல்லாம். ஸோ அதுல இதுவரைக்கும் திமுக எந்த பதிலும் இல்லை. கண்டிப்பாக இந்த மசோதா சம்பந்தமாக என்ன செய்ய போறீங்க என்பதை தமிழக மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவின் அனைத்து மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த